குட் மார்னிங். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு. உண்மையா இருக்கிறவங்களுக்கு, நீதியா இருக்கிறவங்களுக்கு நிறைய துன்பங்கள், நிறைய போராட்டங்கள் வரும். ஆனா அது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். இது சங்கீதக்காரருடைய அனுபவம், தாவீதுடைய அனுபவம். தாவீதுக்கு விரோதிகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சத்துருக்கள் மூலமாக சவுல் அவரை கொலை செய்யும்படியாக துரத்தி கொண்டே போகிற காரியம், நிறைய போராட்டங்கள், நிறைய பாடுகள். ஆனாலும் ஆண்டவர் அது எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு சாட்சியாக அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோபு நீதிமானா இருந்தார். ஆனா அவருக்கு அநேக பாடுகள். ஒரே நாளில் அவருக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போனார். அடுத்ததாக 10 பிள்ளைகள் மரித்து போறாங்க. அதே நாளே அவர் சரீரம் முழுவதும் பருக்களால பாதிக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் கடைசியில அவரை விடுவித்தார். இழந்து போனதை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். தானியேலுடைய வாழ்க்கையில கூட பார்த்தோம் அப்படின்னா, நீதிமானா இருந்ததினால அவர் மேல பொறாமை கொண்டு அவரை சிங்கக்கெபியில போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சிங்கங்களுடைய வாயை எல்லாம் கட்டி நேற்ற வேளையில அவரை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் உண்மையா இருக்கும்போது, நீதியா இருக்கும் பொழுது, நம்ம எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டா இருக்கும் பொழுது, அன்றோட சமத்துல இன்னும் கிட்டி சேருகிற பொழுது நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அவர் விடுவிக்கிற தேவன். நிச்சயமா நாம் அப்படிப்பட்ட ஒரு பாதையில நாம் சென்று கொண்டிருப்போமானா கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்க, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், எல்லா விதமான சத்துருக்களுடைய காரியங்கள், பலவீனத்திலிருந்தும், இல்லாமைகளிலிருந்தும், வறுமைகளிலிருந்தும், நீங்கள் இழந்து போன எந்த காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். Have a nice day. Jesus loves you.